அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவரையும் சர்வ வல்லவர் மீடியா சேனலுக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. பிரியமானவர்களே, மற்றவர்களை குற்றமாய் தீர்க்க கூடாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை குற்றமாய் தீர்க்கிறதற்கு நாம் யார்? இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களை எளிதாக குற்றம் சாட்டி விடுகிறோம். ரொம்ப ஈஸியா சாட்டி விடுறோம். ஏதோ ஒரு குற்றம் அவர்களிடத்தில். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள். நிறைவானவர்கள் ஒரு மனிதரும் இந்த உலகத்துல இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ஒருவனாயினும் நீதிமான் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் மற்றவர்களை குற்றமாய் தீர்க்க கூடாது. இங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்திலே கீழ்ப்பகுதியில நாம் பார்க்கிறோம், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? பிரியமானவர்களே, நாம் யாரையும் குற்றப்படுத்துகிறதற்கான தகுதி நம்மிடத்திலே கிடையாது. ஆமாங்க. ஏன் அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு விதத்திலே எல்லாரும் குறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல நீதிமான், பரிசுத்தவான், நல்லவன் என்று நாம் யாரும் நம்மை நாம் சொல்ல முடியாது. நான் நல்லவன், பரிசுத்தவான், உத்தமன் என்று யார் சொல்லணும்னா ஆண்டவர் தான் சொல்லணும். ஆகையினால நாம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம மற்றவருடைய கண்ணுல இருக்கிற துரும்ப பார்ப்போம். ஆனா நம்ம கண்ணுல உத்திரம் போல பெருசா இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருசான குற்றங்கள், குறைவுகள் நமக்கு தெரியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இத பெருசா தெரியாது, அது சின்னதா தெரியும். சில நேரம் அது சரிதான் சொல்லி அதற்கான ஆதாரங்களை கூட நாம தேடுவோம். ஆனா மற்றவர்களுடைய கண்களில, மற்றவர்களுடைய காரியங்களில இருக்கிற சின்னது நம்ம பெருசா பேசுவோம். அது தேவனுக்கு ஆகாத ஒரு காரியம். ஆகையினால வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்ப்போம். மற்றவர்களை குற்றவாளியாய், இப்போ ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்ப நம்ம மற்றவர்களை என்ன குற்றம் சொல்லுகிறோமோ அதே குற்றத்தை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது நமக்கு தெரியறது இல்லை. ஆகையினால நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவங்க செய்யறது தப்பு, அவங்க பண்றது தப்புன்னு சொல்லி அவர்கள் மேல பழி சுமத்துறோம். ஆனா அதே தவிர நமக்கு தெரியாமையே நாம் செஞ்சுட்டு இருக்கோம். அது எதுவும் இருக்கட்டும், அதே தவறை நமக்கு தெரியாமையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அது இருக்காது. ஆகையினாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் கூடுமான வரைக்கும் குறை சொல்லாம, குற்றம் சொல்லாம நம்ம வாழ்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படிப்பட்ட 2வது அதிகாரம் 2வது வசனத்துல ரோமர்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு
சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனத்துல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நம்மளும் தப்பிக்க முடியாது. ஆகையினால நாமும் அந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், மனிதர்களுக்குள்ள என்னெல்லாம் குற்றம் இருக்கோ அது எல்லாத்துக்குள்ள இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? யாரை குறித்தும் குற்றமாய் தீர்க்கக்கூடாது. இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த குற்றம் தீர்க்கிறது, குற்றம் சொல்ல வைக்கிறது யார்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அப்பொழுது வானத்தில இருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்ப கவனிப்போம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ குற்றம் சாட்டுகிறது யாரு? பிசாசு. நமக்குள்ள குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஹேபிட் இல்லையா, அந்த அது அந்த ஒரு பழக்கம் இல்லையா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள யாரு வேலை செய்யறா? பிசாசு. ஆகையினால் இது நமக்கு தெரியாது. அவன் அப்படி பண்றான், அவங்க அப்படி பண்றாங்க, அந்த குடும்பம் அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அது எதுக்கு? குற்றம் சொல்றதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த குற்றம் சொல்லக்கூடியது என்ன? பிசாசு. சரி, இவன் எங்க அந்த வேலையை ஆரம்பிச்சான்? ஏதேன்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். முதல் குடும்பத்துல, அது கணவன் மனைவிக்குள்ள. அது இன்னைக்கு முதல்ல பாருங்க, எல்லா குடும்பங்களிலேயும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்த குற்றம் சாட்டுதல் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கிறது நம்ம பார்ப்போம். நீங்க பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட கேட்கிறார். 11வது வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டான்னு நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம், ஆம் ஆண்டவரே சொல்லல. அவர் சொல்றாரு பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. முதல் குடும்பத்துல முதல் குற்றச்சாட்டு ஆரம்பிக்குது பாருங்க. என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவன். நான் பண்ணல ஆண்டவரே, என் தலையில உன்னை கட்டி வச்சீங்க பாத்தீங்களா? நான் வேணும்னா கேட்டேன், நீங்க தான் எனக்கு வச்சு என்ன செஞ்சீங்க? கட்டி வச்சீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க சொல்றது இருந்தான், நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், என் தலையில வந்து உன்னை கட்டி வச்சீங்க பாத்தீங்களா? அது அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சொல்ற வார்த்தை அது. அப்ப இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் மேலேயே பழிய தூக்கி போட்டு சொல்ற, என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவன் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசிச்சேன். என்ன அழகான டயலாக் பாத்தீங்களா? ஆமா, பிரியமானவர்களே, ஈஸியா பழிய தூக்கி போடுற, அந்த பழியை ஆண்டவர் மேலேயே சொல்ற அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆதி தகப்பன், அவருக்கு பிறந்தது தானே நம்ம எல்லாம். அந்த வம்சத்தின் வித்துக்கள் தானே நாம. ஈஸியா சொல்லிடுவோம். அதனால கவனிக்கணும், இதுக்கு காரணம் யாரு? அதான் பிசாசு. அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தானே இதெல்லாம் நடக்குது. ஆகினால ஆண்டவர் மேலையும் பழி, அந்த அவருக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி மேல பழி, இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உடன்பிறப்புகள் மேல பழி இல்லையா, சகோதரன் மேல பழி, சகோதரி மேல பழி, உறவுகள் மேல பழி. பழிய போட்டுட்டு தப்பிக்கலாமா? முடியவே முடியாது. தேவனுடைய தீர்ப்பு சரியா இருக்கும். ஆகையினால இங்க பழிய போட்டுட்டு இவர் தப்பிச்சுக்கிட்டாரா? ஓஹோ அப்படியா, அப்ப இத்தனைக்கு காரணம் ஏவாள் தானா அப்படியே கேட்டாரு. இல்ல. அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க.
ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தது 16வது வசனத்துல, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஸ்ரீக்கு அவ்வளவுதான் சொன்னார். இவர் பழிய போட்டுட்டு தப்ப பார்க்கிறார். ஆனா பெரிய தண்டனை என்ன அப்படின்னா 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதாம பார்த்து சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் பழிய போட்டுட்டு தப்பிடலாம். ஆனா முடியவே முடியாது. யாரும் ஆண்டவருக்கு முன்பாக மட்டும் இல்லை, இந்த உலகத்துல சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்துல பழி போட்டுட்டு தப்பலாம் நினைச்சோம்னா முடியவே முடியாது. ஆமா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இல்ல, அப்போ முற்பகல்ல நம்ம என்ன செய்யறோமோ அது என்ன ஆகும் பின்னாடி. ஆகையினாலே பிரியமானவர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு வரும். திணை விதைச்சா திணை வரும். அப்போ யாரும் யாரையும் குற்றம் சொல்லாதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்கணும். இது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகள், இப்படி நம்மளுடைய உறவுகளுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பழிகளை போட்டுட்டு இருக்கோம். கலாத்தியர்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சண்டைகள், சச்சரவுகள் இல்லையா? யாராவது மேல ஒவ்வொருத்தரும் மேல பழிகளை தூக்கி போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இங்க ஒரு வசனம் பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதனால பிரியமானவர்களே, குற்றம் சாற்றி கடிந்து கொண்டு கடித்து பட்சித்து, இன்னைக்கு அதான் நடக்குது. நீ புருஷனா, நீ பொண்டாட்டியா, நீ எல்லாம் புள்ளையா, எதுக்கு எனக்கெல்லாம் வந்து பிறந்த இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில காணப்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்ல என்ன நடக்குது பாருங்க. ஒரு தவறு நான் செஞ்சுட்டு அடுத்தது என்ன செய்யறோம், மற்றவர்கள் மேல போகணும். தப்பவே முடியாது. ஏன்னா நீதி உள்ள தீர்ப்பும் காத்திருக்கிற. ஆகையினால இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை கேட்கிறோம். ஆதாம் செஞ்ச பாவம் பார்த்தீங்களா? ஆதியில அவர் செஞ்ச பாவம், பெரிய பாவம் என்ன, கொலை செஞ்சுட்டாரா இல்லையா, விபச்சாரம் பண்ணாரா சொல்றோம். இதெல்லாம் பாவம் சொல்றோம். என்னது? குற்றம் சாட்டுறது மிகப்பெரிய பாவம். இத பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம். கடைசி நாளுல அவன் கீழே தள்ள விடப்படுறான். பெரிய சத்தம் உண்டாகுது. அப்போ அங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் பாவம் செய்ய வச்சவன் அப்படின்னு சொல்லாம, இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நமது சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டினவன் தள்ளப்பட்டு போனான். மிகப்பெரிய பாவம் குற்றம் சாட்டக்கூடிய பாவம், குறை சொல்லக்கூடிய பாவம். ஆகையினால எனக்கு அன்பானவர்களே, வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, குற்றம் சாட்டக்கூடிய வார்த்தைகள், குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை விட்டு நீங்கட்டும். என் இருதயத்தை விட்டு, வாயோட வார்த்தையை விட்டு அது நீங்கட்டும். உரியவைகளை நான் பேச எனக்கு உதவி செய்ய. என சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குற்றம் சாட்டுகிறவர்கள்
பிசாசினுடைய புத்திரர்கள். ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அதனால கவனத்தோடு கூட, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும், அப்படிப்பட்ட கிருபை வேணும். நம்ம கேட்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இன்னைக்கு நாங்க இந்த வார்த்தையை கேட்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? நாங்க யாரு ஆண்டவரே? நாங்க யார்? நாங்க எல்லாரும் குறைவுள்ளவர்கள். மற்றவர்களை குற்றவாளியாக நாங்க தீர்க்கிற பொழுது அதே குற்றத்தை, அதே தவறை அறிந்தோ அறியாமலோ நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத நாங்க இன்னைக்கு வேதத்துல பாக்குறோம். ஆகையினால உன் கண் தெளிவா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகையினால எங்க கண்ணுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க. இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நாங்க நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க உதவி செய்யுங்க. இருளிலே நடக்காம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க உதவி செய்யுங்க. யாரையும் எங்க வாழ்நாள்ல இனிமே நாங்க யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுறது பிசாசோட ஆவின்னு நாங்க பார்த்துட்டோம். இது அவனுடைய சுபாவம், அவனோட கேரக்டர்னு பார்த்துட்டோம். அந்த கேரக்டர், அந்த சுபாவம் எங்களுக்குள்ள முற்றிலும் அழிஞ்சிட்டோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைத்தால் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வசனத்தின்படி வாழ ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ வைப்பாராக. காட் பிளஸ் யூ. நான் உங்களோட செந்தில்குமார்.